ஆஸ்திரேலிய வீரர்கள் கையில் கருப்பு பட்டை. போட்டிக்கு முன் ஒளிபரப்பான ஆவணப்படம். என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் அனைவரும் கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடி வருகின்றனர். அது ஏன் என இந்திய ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய கிரிக்கெட்ல நடந்த சோக சம்பவம் தான் அதுக்கு காரணம். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸ் உள்ளூர் கிரிக்கெட் தொடரான ஷெஃபீல்டு ஷீல்டு தொடரின் போட்டி ஒன்றின் போது பவுன்சர் பந்து தாக்கி மரணமடைந்திருந்தார். அவரது 10வது ஆண்டு மறைவுக்கு நினைவு கூறும் விதமாகவே ஆஸ்திரேலிய வீரர்கள் கையில் கருப்பு பட்டையை அணிந்து விளையாடி வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு நவம்பர் 27 அன்று பிலிப் ஹியூஸ் தலையில் பவுன்சர் பந்து தாக்கியது. அவர் அங்கேயே மயக்கமடைந்து விழுந்தார். அவரை மருத்துவமனையில சேர்த்த போதும் காப்பாற்ற முடியல. அது ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அனைத்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களும் அதனால் சோகமடைந்து இருந்தனர். அந்த சம்பவத்துக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டில் பவுன்சர் பந்துகளுக்கான விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டது. அதேபோல ஒரு கிரிக்கெட் வீரரின் தலையில் பந்து தாக்கினால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய விதிமுறைகளிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. பிலிப் ஹியூஸ் மறைந்து 10 ஆண்டுகளான நிலையில் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது ஆஸ்திரேலிய வீரர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடினர். இந்த போட்டி துவங்கும் முன்பு பிலிப் ஹியூஸ் தொடர்பான சிறிய ஆவணப்படம் ஒன்றையும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அமைப்பு வெளியிட்டிருந்தது. இந்த டெஸ்ட் போட்டியில இந்திய அணிடாஸ் வென்று பேட்டிங் தேர்வு சென்றது. ஜெய்ஸ்வால் முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்தாரு. அதைத் தொடர்ந்து KL ராகுல் மற்றும் சுப்மன் கில் தொடர்ந்து பேட்டிங் செய்து வருகின்றனர்.